ஓம் சாந்தி. இனிய மாலை வந்தனங்கள். நீங்கள் அனைவரும் எங்களுடன் இணைந்து கொண்டதுக்கு, இன்று பசுமையான இந்த நாளுக்காக எங்களுடன் இணைந்து கொண்டதுக்கு நன்றி. ஆன்லைனில் வரவங்களையும் அழைக்கின்றேன். கோப்பன்ஹேகனில் தங்கியிருக்காங்க சோனியா பேர். இப்போ உண்மையில் பிரம்மகுமாரின் இந்த சூழல் மாதிரி ஒன்றில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த பச்சை டிஷர்ட் உண்மையில் ஆஸ்திரேலியாவில் செஞ்சது. 60 பசுமை நிகழ்வுகளை நாங்கள் செய்தோம் அங்கே. ஆகவே நான் அதில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். இது எப்படியோ இந்த பசுமை நாள் இந்த சிவராத்திரி என்று ஒரு கொண்டாட்டமாகி இருக்கின்றது. சகோதரி ஜெயந்தி அவர்களுக்கு விசேஷ நன்றிகள். அந்த சகோதரருக்கும் நன்றிகள். உங்கள் அனைவருக்கும் இவர்கள் சகோதரி பிரம்மகுமாரிகளின் இணை நிர்வாகியாக இருக்கின்றார். மற்றவர் அது மாத்திரமல்ல, இன்னும் பல பட்டங்கள் அவருக்கு இருக்கின்றது. பிரதர் கோலோ சோலார் ப்ராஜெக்ட் இங்கே ஹெட் குவார்ட்டர்ஸில் அதில் சோலார் ப்ரோக்ராம் இதில் அவர் தான் பெரியவராக இருக்கார். இந்தியா சோலார் பிளான்ட்டில் இவர் தான் பெரியவராக இருக்கார். அவங்க 2 பேருமே பிரம்மகுமாரிஸ்ன்னு இதை 15 வருஷங்களுக்கு முன்னால் நான் அவர்களிடம் ஒன்று கேட்டுக்கிறேன். அவர்களை பற்றி ஒரு விஷயம் சொல்லும். உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை பற்றி அவங்கள்ட்ட கேட்க போகிறேன். நான் முதல்ல உங்கள்கிட்ட ஒரு ரகசியத்தை நீங்கள் சொல்லுங்கள் அறிமுகமாக. உங்களை பற்றி இங்கே அமர்ந்திருக்கிற அனைவருக்கும் தெரியும்னு நினைக்கிறீங்களா? ஓம் சாந்தி. 4 வயசுலேருந்து 8 வயசு வரைக்கும் இந்தியாவில் லிட்டில் பிட். எஸ். 4 வயசுலேருந்து 8 வயசு வரைக்கும் என்னுடைய வீட்டை எனக்கு பூனேயில் நினைக்கக்கூடியதாக இருக்குது. அங்கே 1லேருந்து 4 வரைக்கும் ஞாபகம் இல்லை. நான் 4லேருந்து 8 வரைக்கும் 4 வயசுலேருந்து ஒரு சின்ன ஃப்ளாட்ஸில் எங்களுடைய பாட்டியுடன் என்னுடைய சின்ன அண்ணன், அதோடு எங்களுடைய பூட்டி, அவங்க நிறைய கதைகள் சொல்லுவாருங்க, புராண கதைகள் நிறைய சொல்லுவாங்க. எங்கள் பூட்டி எப்படி ஏதோ அவங்களுக்கு நிகழ்ந்து அவங்க அப்புறம் குருடை ஆயிட்டாங்க. அவங்க இந்த எல்லா புராண கதைகளையும் சொல்லுவாங்க. எனக்கு பிரத்யேகமாக இந்த கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. நாங்கள் ஓடி விளையாடிக்கிட்டு எல்லாம் செய்துட்டு இருந்தாலும் என்னுடைய வாழ்க்கையில் மிகவும் ஒரு சந்தோஷமான நாட்களவை. ஏனெண்டா அந்த கூட்டு குடும்பம் உங்களுக்கு தெரியும் தானே, அந்த கூட்டு குடும்பத்தில் தான் நம்ம வாழ்ந்தோம். வயசானவங்க அங்கே இருந்தால் அவங்க அந்த பேர குழந்தைகளை வச்சுட்டு மிக அழகாக இருக்கும். ஆனால் இன்றைய தலைமுறையில் அதை நம்ம பார்க்க முடியலை. அது இந்தியாவில் 50களில் இது அவங்க சொல்லிட்டு வராங்க. ஓம் சாந்தி. இந்த பசுமை நாளில் கடந்த நிகழ்வு நாள் சிலருக்கு தெரியாது, சிலருக்கு தெரியும். நான் அப்பொழுது ஒரு சின்ன பையனாக இருந்தேன். நான் பிள்ளையான நாட்டில் பிறந்து விட்டேனோ, பிள்ளையான நேரத்தில் பிறந்து விட்டேனோ, பிள்ளையான தாய் தந்தைக்கு பிறந்து விட்டேனோ. அப்போ எனக்கு 5-6 வயசில் நான் போய் கேட்டேன், என்னில் என்ன பிள்ளையா போனது? அவங்க சொன்னாங்க, எல்லாமே நல்லா தானே இருக்குது உனக்கு, இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டாங்க. அம்மா சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, எனக்கு எப்பொழுதுமே நான் பிழையான இடத்தில் வந்து விட்டேன், பிழையான நேரத்தில் வந்து விட்டேன், பிழையான நாட்டில் வந்து விட்டேன். அப்போ எப்போ இந்தியாவுக்கு வந்தேனோ, ஆஹா இது தான் என்னுடைய நாடு, எனக்கு அந்த உணர்வு இங்கே வர ஆரம்பிச்சிருச்சு.
இந்தியா தான் என்னுடைய நாடு என்பது. never left me actually when I was a young உண்மையிலே இந்த ஞாபகங்கள் என்னை விட்டு அகழ்வதே இல்லை. Oh, that's my thing. அவ்வளவுதான். என்ன சத்தம் வர மாட்டேங்குது? So today's topic is இன்றைய தலைப்பு change. காலநிலை மாற்றங்கள், அது எங்களுக்கு தாக்கங்களை ஏற்படுத்துகிறது. எங்களுடைய எதிர் விளைவுகள் அதுக்கு எப்படி இருக்கும்? ஒன்று நாங்கள் சொன்னோமென்றால் இன்றைய இது பெருசாக மாறி இருக்கிறது. It will kick in even more. But it has also proven to be a great platform for service. ஆனால் அதே நேரத்தில் இந்த மாற்றங்கள் நாங்கள் சேவை செய்யறதுக்கு தான் இருக்கு. அவை நிச்சயமாக இங்கே தியானமும் ஆகவே மேல் நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே எங்களுக்கு ஒரு வாய்ப்பு, அதாவது மனசுக்கும் தத்துவத்துக்கும் இடையில் இருக்கிற இதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சூழலிலே நாங்கள் ஞானத்தை இன்றைய உலக நிலையில் நம்ம இந்த ஞானத்தை ரொம்ப அழகாக கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே எனக்கு ஒவ்வொரு இந்த காலநிலை மாற்றங்களுக்கும் எனக்கு 15 வருஷங்களாக இதுகளில் அனுபவம் உண்டு. நான் உண்மையில் இன்டர்வியூ பண்ணுறதுக்கு இந்த காலநிலை மாற்றத்தால் நீங்கள் எப்படி தாக்கப்பட்டீர்கள், அந்த அதாவது அல்லது வெள்ளம் போட்டோ அல்லது அப்படி நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தா கொஞ்சம் கையை தூக்குங்க. How many have experienced dramatic or very severe impacts? நிறைய தாக்கம் வந்தவங்க கையை தூக்கலாம். Storms. அப்போ அது சூறாவளிகளில் அவங்க கிரீஸ்ல இருந்து யாரோ கை தூக்குறாங்க. நிறைய கைகள் தூக்கப்படுது. So I thought we could begin this dialogue by taking a trip down the memory lane. முதல்ல நாங்கள் இதை அந்த ஞாபகத்தை ரெட்டை வெளிநாட்டு இந்த சீசனில் பருவக நாட்களில் நாங்கள் இந்த பசுமை நாளை கொண்டாடுறோம். நான் உங்கள் 13 வருஷத்துக்கு முதல் நான் சிஸ்டர் ஜெயந்தியை இன்டர்வியூ பண்ணியிருக்கேன். இந்த சூழலை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய விசேட அவதானம் என்ன, கவனம் என்ன? ஏன் பிகே பிரம்மகுமாரிகள் இதில் கொஞ்சம் அவதானமாகவும் ஆர்வமாகவும் இருக்கிறார்கள்? 13 வருஷத்துக்கு முதல் நான் இந்த கேள்வியை கேட்டேன். 13 வருஷத்துக்கு பிறகு இப்போ கேட்குறேன். ஏனென்று கேட்டால் இவங்க எல்லாம் கோஆர்டினேட்டர்ஸாக இருக்காங்க. அவங்களுக்குள்ள நிச்சயமாக இவற்றை கலந்து ஆலோசித்திருப்பார்கள். ஆகவே நீங்களும் சில விஷயங்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம். Focuses very much on the fact that nature is there, very cooperative and a servant. So பாபா சொல்லுவார், இயற்கை என்பது எங்களுக்கு நிறையும் ஒத்துழைப்பை கொடுக்கின்றது, சேவகனாகவும் இருக்கின்றது. சத்தியுகத்தில் இல்லை, இன்று தான் அது. நான் எந்த அளவுக்கு இயற்கைக்கு சேவை செய்கின்றேன்? நான் அதற்கு எந்தவித நஷ்டத்தையும் கொண்டு வரவில்லை இயற்கைக்கு. ஆகவே நான் இயற்கையிடமிருந்து நிறையவே பெற்றுக்கொண்டிருக்கின்றோம். ஆகவே நாங்கள் அதற்கு நன்மை கொடுத்தாக வேண்டும். மனதின் சக்தியை பயன்படுத்தி நிறைந்த சக்தி வாய்ந்த அதிர்வுகளை இயற்கைக்கு நாங்கள் கொடுக்க வேண்டும். நாங்கள் அமைதி என்பதை மனசளவில் நாங்கள் நினைப்பது மாத்திரமல்ல, இந்த மனதின் சக்தி, அதாவது நீர், நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம், இதுதான் இயற்கை. ஆகவே கடைசி காலங்களில் நிச்சயமாக இயற்கை அனர்த்தங்கள் நிறைய வரும். உங்களுக்கு தெரியும் இல்லையா? அந்த உணர்வுகள் மூலமாக சில நேரம் நாங்கள் சரீரத்தை கூட நீக்கலாம். ஆனால் நாங்கள் அந்த வேதனையோ கஷ்டத்தையோ படக்கூடாது. சத்தியுகம் நிச்சயமாக இயற்கை மிக அழகாக எங்களுக்கு சேவை செய்யும். ஆர்சி மீட்டிங்கில் நம்ம
எங்களுக்கு வந்து அந்த தலைப்புகளை கொடுத்தாங்க. அதே நேரம் அதற்கான காரணங்களையும் கேட்டார்கள். put to us very categorically, அப்போ ஒவ்வொரு பிரிவாக அதில் போட்டாங்க. very specific, யூஎனில் வந்து சொன்னாங்க, with climate change. இந்த காலநிலை மாற்றங்கள் வந்து Started that connection, and it's the only world body that actually looks at things like அப்போ யுஎன் தான் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்க்கின்றது, காலநிலை மாற்றங்கள், அதன் தாக்கங்கள் எல்லாத்தையும். that if you say policy, நீங்கள் பாலிசி என்று சொன்னால் திட்டம், every center ஒவ்வொரு சென்டருக்கும் கூட follow those rules that அதாவது சில சட்ட திட்டங்களை ஒவ்வொரு சென்டரும் கூட பின்பற்ற வேண்டும். we can't say we're going to create new rules of Srimad. ஸ்ரீமத் இது புதிய ஸ்ரீமத் இல்லை, All we can do is to suggest guidelines. சில வழிகாட்டல்கள் சில என்று மாத்திரம் சொல்லலாம். There was a period when people who were very passionate about veganism would வெகனிசம் சிலர் வந்து நிறைய பேர் அது மாதிரி adopting அந்த பால் அதாவது பாலில் வர சாப்பாடுகளை சாப்பிடாதவங்க வீகன்ஸ்னு சொல்லுவாங்க. அப்போ அதையும் கூட நிறைய பேர் இப்போ பின்பற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. can't make it a policy, vegetarian. ஆனால் அதை வந்து நாங்கள் ஒரு கட்டளையாகவோ வழிமுறையாகவோ நாங்கள் செய்ய முடியாது. This moment, even though there's a lot of நான் இந்த நேரத்தில் treatment of இப்பொழுது நிறைய the whole dairy industry is அதாவது வந்து இப்போ பால் சம்பந்தமான இதுகளில் வந்து நிறைய இதுகள். such. You can't make it. அப்போ நாங்கள் வந்து அது வேணாம் அப்படின்னு நம்ம பெருசாக அதை சொல்ல முடியாது. ஆனால் வீகன்ஸ் அப்படி இருக்கிறாங்க, அது சாப்பிடாம அது மாதிரி. Interesting how subject of guidelines and இப்போ சில வழிமுறைகளையும் சில திட்டங்களையும் நாங்கள் வைத்திருக்கிறோம். அந்த வீகனிசம் அதாவது அந்த guidelines, பால் சம்மந்தப்பட்டதுகள் சாப்பிடாம. documentaries, and you can't அப்போ அதுக்காக நிறைய படங்கள் மாதிரி போட்டு காட்டி டாக்குமெண்ட்ரி செஞ்சு காட்டி say it's a policy. அதை வந்து ஒரு திட்டம் என்று நீங்கள் கூற முடியாது. ரொம்ப நன்றி. I serve the elements and nature. Nature will ஆகவே தத்துவங்களும் இயற்கையும் எங்களை பாதுகாக்கின்றது. So continuing down the memory lane, இந்த I remember மெமரியில் our climate change conference in Paris. பாரிஸில் வச்சாங்களா இவங்க காலநிலை மாற்றத்துக்கு 2015. We met Professor Rockström, நாங்கள் 3 பேருமே அந்த நேரம் ப்ரொஃபஸர் ராஸ்டமை சந்தித்தோம். director of the Climate Research Institute in இன்னைக்கு Germany. வந்து ஜெர்மனில் இருக்கார் அவர். He's very enthusiastic. அவர் மிகவும் ஆர்வத்துடன் எங்களுக்கு பதில் சொன்னார். How he could remain so hopeful. அவர் மிகவும் நம்பிக்கையுடன் இருந்தார். All the statistics are going the wrong way. எல்லாமே பிழையாகி கொண்டு போன போதிலும் அவர் மிகவும் எதிர்பார்ப்புடனும் ஆர்வத்துடனும் இருந்தார். But at that time he said he believes in அந்த நேரம் அவர் சொன்னார், டெக்னாலஜியில் நம்பிக்கை, big and scalable means அதாவது expand technology. அதை வந்து நீங்கள் டெக்னாலஜி மூலமாக மாத்திரம்தான் இந்த உலகம் முழுக்க இது பண்ண முடியும்னு அப்படி ஒரு நம்பிக்கையை அவர் கொண்டிருந்தார் அந்த நேரத்தில். Jayanti, what makes you hopeful? And she said that அப்போ ஜெயந்தி கிட்ட கேட்டாங்க, ஆத்மா அனாதியானது, ஆகவே அது அந்த நம்பிக்கை எனக்கு வைத்திருக்கின்றதுன்னு சொன்னார். அதே மாதிரி கோலோபா என்ன சொன்னார்னா 2015 பேசினது, hope is that I can shape the world around me with my thoughts. என்னுடைய எண்ணங்கள் மூலமாக இந்த உலகையே நான் சுழல வைப்பேன் என்று கூறினார். To hope, and that each of us here in the audience, everyone அங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் எல்லோருக்குமே வந்து நம்பிக்கை இருக்கின்றது. kindness. எனக்கு உண்மையிலேயே வந்து நான் மிகவும் அன்பானவள். If I were to ask you today, what would you இன்று say நான் to உங்கள்கிட்ட கேட்டால் என்ன சொல்லுவீர்கள்? கோலோ அந்த சகோதரர்கிட்ட கேட்குறாங்க, delegates and conference participants? What gives you hope? உங்களுக்கு எது நம்பிக்கை கொடுத்திருக்கின்றது இந்த நாட்களிலே? It's a bit of a delicate question because இது மிகவும் ஒரு கடினமான கேள்வியாகத்தான் இருக்கின்றது. in climate conference has written காலநிலை மாற்றங்கள் அந்த ஒன்று கூடல்கள் நடந்தது. people who are நிறைய மக்கள் வந்து அதில் மிகவும் அது கிளைமேட்டில் வர அந்த காலநிலையில் வர இந்த மாற்றங்களால் மிகவும் சோர்ந்து போயிருந்தார்கள், மனம் தளர்ந்திருந்தார்கள். we hope not necessarily ஆனால் எனக்கு வந்து நம்பிக்கை இருந்தது. also sort of diplomatic. அவை கொஞ்சம் புத்திசாதுரியமாக தாங்க நாங்கள் செயல்பட வேண்டியிருந்தது. Now and it is not only இப்பொழுது நாங்கள் பார்க்குறோம், environment
இது வந்து சூழலில் மாத்திரம் வரும் மாற்றங்கள் அல்ல, நாடுகள் நகரங்களில் எல்லா இடத்துலையுமே இது இருக்கின்றது. அசுத்தம் நிறையவே வண்டி போயிடுச்சு இல்லையா. நகரங்களில் நீங்கள் பார்த்தா தூசி. பெங்களூரு உண்மையிலே சவுத் இந்தியாவில் பெரிய நகரம் பெங்களூர். அங்கே தண்ணி வந்து ரொம்பவுமே அசுத்தமாகிவிட்டது. ஆகவே அந்த தண்ணியை வந்து அங்கே நிப்பாட்டி போட்டாங்க பாருங்கள், சில நகரங்களுக்குள்ளே போட விடாமல் பெங்களூரில். அப்போ அவங்களுக்கு வந்து அந்த ஒரு இவ்வளவு தான் தண்ணி ஒரு நாளைக்கு வாளி 20 மில்லியன்னு சொல்கிற போது 2 கோடி மக்கள் இருக்கிற இடத்துல தண்ணி ஒரு வாளி தான் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஒருத்தருக்கும். ஆகவே நீங்கள் பாருங்கள் அந்த சூழ்நிலைகள், அதாவது இந்த கால மாற்றங்களால் அசுத்தம் மாசு அதுகளால் நீர் அசுத்தப்பட்டு அதை வந்து கொடுக்காம விட்டுருக்காங்க பாருங்கள். விட்டு ஒவ்வொரு வீட்டுக்கும் கூட ஒரு வாளி தான் கொடுக்கலாங்கிற மாதிரி இருக்குன்னு சொன்னார். ஆகவே மனுஷர் வந்து இப்பத்த நிலையை பார்த்து அதை ஆராய்ச்சி செய்தார்கள். பிராமணர்கள் மாத்திரமல்ல, எல்லா மனிதர்களுமே. இது நாங்கள் கடந்த காலத்தில் செய்த செயல்களுடைய விளைவு தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆகவே இந்த மாற்றங்கள் எல்லாமே வந்து அது இன்னும் மனிதர்கள்ட்ட நிறைய கணிப்பொருள்கள் எல்லாம் இருந்தாலும் கூட அது மாபெரும் ஒரு சவாலாகவே அமைந்திருக்கிறது. இப்போ நாங்கள் இதை வந்து எப்படியாவது சில தூண்டுதல்களாக மாற்ற வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். சில நேரங்களில் மிகவும் கடினமாக இருக்கும். வருங்காலத்தில் இன்னும் இது அதிகரிக்கப் போகின்றது. நன்றி. கோலோ சகோதரருடன் நானும் ஒத்துக்கொள்கின்றேன் அவர் சொல்கிறதை. பெங்களூரில் நடந்த மாதிரி ஒரு நிகழ்வு வந்தால் பல இடங்கள் அது தொடர்கிறது. அபரோட்லேயும் அது நிகழ்கிறது. இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இங்கே தண்ணி இருக்குது. மார்ச் கடைசி வரைக்குமே எங்கள் டேங்க்ஸில் எல்லாத்துலேயுமே தண்ணி இருக்குது இங்கே அதிர்ஷ்டவசமாக. ஆனால் மவுண்ட் அபூவில் அங்கே மேலே நகரங்களில் வந்து இல்லை அப்படிங்கிறாங்க. யூஎனில் வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை முறை இப்போ எல்லாருமே பிரம்மகுமாரிஸை நோக்கித்தான் வர ஆரம்பித்திருக்கிறார்கள். எப்படி நீங்கள் இந்த மாற்றத்தை கொண்டு வருகின்றீர்கள்? எப்படி உங்களால் உங்களை பராமரித்து கொள்ள முடிகிறது? நாங்கள் எதையும் துறந்தோம் என்று நினைக்கவில்லை, நாங்கள் எதையோ பெற்றுக்கொண்டு வருகிறோம் என்பதை தான் அவர்கள் உணர்கிறார்கள். அவை எந்த விதமான நஷ்டமும் எங்களுக்கு இல்லை. நாங்கள் வந்து உண்மையிலே வன்முறை இல்லாத தன்மையை தான் பயிற்சி செய்து கொண்டு வரோம். என்னுடைய சொந்த சரீரத்துக்கு சொந்த ஆத்மா எனக்கு நான் நன்மை செய்து கொண்டு வந்திருக்கின்றேன். ஆனால் உண்மையிலே தெய்வீக விழுமியங்கள் எல்லாம் நன்மையை தான் கொண்டு வருகிறதே தவிர வேறு எதுவும் இல்லை. ஆகவே இந்த மாதிரியான விஷயங்கள் தான் உங்களுக்கு நிறைய சக்தியை கொடுக்கும், உங்களை பராமரித்து கொள்ளவும் உதவும். இயற்கை ஒரு மாதம் மாறிவிட்டால் அப்போ 3 மாதத்துக்கு பிறகு வேறு மாதிரி வரும் இல்லையா? பாபா மூலமாக மாத்திரம்தான் இந்த பராமரிப்பை கொண்டு செல்ல முடியும். நாங்கள் இப்பொழுது நான் நிகழ்கால நிகழ்வுக்கு வருகின்றேன். இது இப்பொழுது கடந்த இப்போ இந்த காலநிலை மாற்றங்கள் சூழ்நிலைகள், இந்த காலநிலை மாற்றத்தில் இப்போ நவீனமாக அட்லாண்டிக்கில் அந்த சர்க்குலேஷன் குறைஞ்சு கொண்டு வருதுன்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து ஸ்கண்டினேவியாவில் இருக்காங்களாம். ஆகவே இவங்க
மிகவும் குளிராக இருக்குதாம் அங்கே. Mala from Stockholm is nodding her head. It's been really, really cold. சரியான குளிராம் அங்கே. So what's the latest scientific ஆகவே இந்த விஞ்ஞான ரீதியாக நிகழ்காலத்தில் என்ன சொல்ல போகின்றீர்கள் கோலோ சகோதரரே? 3 minutes to answer this question. That is 3 நிமிஷம் வேணும். என்ன மிகவும் ஒரு சவாலான கேள்வி. can say that the situation has become quite dramatic. இமாஷல்ல வந்து மிகவும் 20 வருஷத்துக்கு முதல் நாங்கள் இந்த காலநிலை விஞ்ஞானத்தை ஆரம்பித்த போது விஞ்ஞானிகளுடன் பேசிய போது அவர்கள் 500 ஆண்டு காலத்தை நாங்கள் சமாளிப்போம் என்ற மாதிரி கதைத்தார்கள். ஆனால் 10 வருஷத்துக்கு முதல்ல 100 வருஷத்தில் அது உருகி போயிடும் போல இருக்கு அந்த பனியெல்லாம். அப்புறம் 50 வருஷத்துலன்னு சொல்கிறாங்க. இப்போ சொல்கிறாங்க அது உருக ஆரம்பித்து விட்டது. ஆகவே அதை அதிகரித்து கொண்டு வருகின்றது. எங்களுடைய அன்றாட இந்த காலநிலை மாற்றத்தை வந்து பார்க்க வேணும். ஆர்டிக் கனடா அந்த அவங்க மாதிரி பருவநிலை காற்றுகள் வந்து அந்த சிஸ்டம்கள் எல்லாம் இருக்குது. 8 சிஸ்டங்களே வந்திருக்கு. அது மாற்றம் ஆரம்பித்து விட்டது, நகரவும் ஆரம்பித்து விட்டது. 1-2 முறைகள் வந்து அவங்க ஒரு புதுவிதமான சமநிலையை பேண உதவலாம். இந்த சோனியா சொன்ன மாதிரி அவங்க 10,000 வருஷம் அப்படின்னு சொன்னாங்க அவங்க. ஆனால் அதில் 20% வந்துவிட்டது. அப்போ உண்மையிலே அது வந்து இன்னும் உருகி கொண்டு வந்ததுன்னு சொன்னால் காலநிலை மிக மோசமாக மாறிவிடும். பாபா எங்களுக்கு பல தடவைகள் சொல்லி இருக்கின்றார், சடுதியாக எதுவும் நிகழும் என்று சொல்லுகின்றார். நாடகத்தில் பல மணிகள் அடிக்கும்னு சொல்லியிருக்காரு. ஒவ்வொரு நிகழ்வுகளை தான் அவர் அப்படி சொல்லியிருக்கிறார். எந்த நேரத்தில் எதுவும் நிகழலாம். கடந்த வருஷம் சரியான உஷ்ணமான வருஷமாக இருந்தது. திரும்ப இந்த வருஷமும் இன்னும் அதிகமாக உஷ்ணமாகத்தான் இருக்கின்றது. ஆகவே நிறைய சூறாவளிகள் உருவாகி கொண்டிருக்கு. அது உணவு பற்றாக்குறைகள், அது பிரச்சனைகள் இருக்குது. கடந்த 3 வருடங்களாக அதுவும் இறங்கிக் கொண்டே போகிறது. உணவு சூடு வந்து அதிகரித்து கொண்டே போகுது. பெரிய பெரிய நகரங்களில் இருக்கிறவங்களுக்கு தான் கூட இந்த உஷ்ணம் பாதிக்குது. அடுத்தடுத்த வருஷங்களில் மிகவும் மோசமான செய்திகளை தான் நாங்கள் அந்த மாதிரி இடங்கள்லேருந்து கேட்க வேண்டி வரும். பாபா சில அறிவுரைகளை கொடுத்துருக்கிறாரு. நீங்கள் கொஞ்சம் உணவுகளை வச்சுக்கொள்ளுங்க, கொஞ்சம் தண்ணி வச்சுக்கொள்ளுங்க, கொஞ்சம் மருந்து வைங்க, அது வைங்க, இது வைங்கன்னு பாபா எங்களுக்கு நிறைய அறிவுரைகள் கொடுத்துருக்கின்றார். இப்பொழுது அப்படியான ஒரு காலநிலையாகத்தான் இருக்கின்றது. இப்பொழுது இந்த உலகம் வந்து எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு கொண்டு வருகிறது. உண்மையிலே பாபாவுக்கு தான் இந்த மோசமான சூழ்நிலைகள் அதுகள் எல்லாம் தெரியும். மக்கள் வந்து நிறைய மோசமான செய்திகளையும் மோசமான சூழ்நிலைகளையும் தான் பார்க்கின்றார்கள். கோலா சகோதரரே, நீங்கள் எவ்வளோ உங்களை எத்தனை பேர் வருங்காலத்தை பற்றி கவலைப்பட்டீங்க? கொஞ்சமாவது கவலைப்படுறோம், கையை தூக்கும். நேர்மையாக நீங்கள் பதில் சொல்லணும். உங்களில் கேமரா வைக்கல. நிச்சயமாக 3 உண்டு. எவ்வளோ பேர் நம்பிக்கை வச்சுருக்குறீங்க, ஆர்வமாக இருக்கீங்க, அது மாறும். To go into depths of that is 1/4. So I wonder what the rest of you feel. But so that leads me to next question actually. அடுத்த கேள்வி. Today's dialogue will focus on us and our lifestyle and how we are impacting எங்களுடைய வாழ்க்கை முறை நிச்சயமாக இந்த காலநிலை மாற்றத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா?
very deeply involved. ஆகவே நீங்கள் மிகவும் ஆழமாக இந்த விஷயங்களிலே ஞானம் பங்கள திட்டங்கள் நிறைய இதில் ஈடுபட்டிருக்கிறீங்க. எப்படி இந்த பிகேஸையும் அவங்களுடைய வாழ்க்கை முறையையும் இந்த காலநிலை மாற்றங்கள் எப்படி தாக்குகின்றது? Certainly in Britain, which is பிரிட்டன் சொல்கிறாங்க, அவங்க யூகேயில் heat. ரொம்ப வெக்கையாக இருக்குது, சம்மரில் ரொம்ப வெக்கையாக இருக்குது. Heat wave had come. I remember the year because Daddy Gulsar happened to be in London at the time. அந்த நேரத்தில் வந்து குல்சா தாதி இருந்தாங்க அந்த நேரம். Nobody had ever experienced temperature. ஆனால் யாரும் வந்து அப்படி ஒரு வெக்கையான சூடான ஒரு காலநிலை அங்கே உணரலை. They ran out of fans. அப்புறம் ஃபேனை போட்டாங்க, அது செய்னாங்க, இது தேடினாங்க. Then things settled and I don't remember. அது பிறகு எல்லாம் ஒரு மாதிரி சரியாயிருச்சு. ஆனால் தொடர்ந்து இப்போ போன வருஷம் 30 Celsius and so அப்போ உண்மையிலே வந்து they are suffering and அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். வெக்கையும் அதிகரிக்குதாங்க. experiencing temperatures over 40. 14க்கு 40க்கு மேலே Really shocked. அவங்க ரொம்பவுமே அதிசயப்பட்டு போனார்கள். Who work out in the open. அப்போ வெளியே வந்து முத்த வழிகளில் வேலை செய்கிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. 40 டிகிரின்னு சொல்கிறது வெக்கை They don't help people யூகேயில். over 40 40க்கு மேலே இருந்தால் அவங்க மக்களுக்கு உதவி செய்ய முடியாது இல்லையா? outside. வெளியில் வேலை செய்யவும் முடியாகவே இருக்கும். So heat is a big issue. அது பெரிய ஒரு இஷ்யூவாக இருந்தது, பெரிய ஒரு சவாலாகவே இருந்தது. அந்த அளவுக்கு வெக்க அதிகரிச்சிருந்ததாம் யூகேயில். State of mind, it impacts them ஆகவே உங்களுடைய மனோநிலையையும் அது பாதிக்கும். to be able to deal with things. And then the other thing that இன்னொரு விஷயம் என்னவென்னு கேட்டால் is floods. வெள்ளம் போட்டுச்சுது. A lot of flooding seems to happen around Christmas time. கிறிஸ்மஸ் நேரத்தில் நிறைய வெள்ளப்பெருக்குகள் ஏற்பட்டது. Because anyway you have to deal with the flood. ஆனால் எப்படியுமே நீங்கள் வெள்ளப்பெருக்கு வந்தால் நீங்கள் அதை சமாளிச்சுத்தான் ஆக வேண்டும். Adults, okay, you cope with it somehow. I would imagine children. நீங்கள் எப்படியோ உங்களோட குழந்தைகளை பாருங்கள், அவங்களோட கிறிஸ்மஸ்ன்னு சொல்லுவாங்க. வீட்டில் வந்து வெள்ளம் போட்டால் எப்படி இருக்கும்? அசுத்தமாக இருக்கும் இல்லையா? A very immediate experience. ஆகவே நீங்கள் ஏதாவது அதற்கு செய்யுங்கள்னு நான் கூறினேன். It affecting people's state of mind. அவங்களுடைய மனோநிலை நிச்சயமாக பாதிக்குது என்று சொல்கிறார்கள். அப்போ பிரம்மகுமாரர்கள் வந்து தியானம் பண்ணி அமைதியாக இருந்தார்கள். அவங்களுக்கு இரவில் தூங்க முடியாமல் இருந்துச்சுது. நிறைய பேர் அதைத்தான் சொன்னாங்க. ஆகவே வேறு நேரத்தில் தூங்க வேண்டியதாக இருந்துச்சு. Loving meeting with ஸோ பாபாவோட impacts their Brahman life. And of course, if you're not having Amrit Vela, அந்த நேரத்தில் அவங்களுக்கு வந்து everything else. அமிர்த் வேலா செய்தால் தான் அதில் நல்ல தாக்கங்களை நாங்கள் பார்க்கலாம். அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்னு சொல்கிறாங்க. Well, I'm most of the time in India. நான் இந்தியாவில் வந்து அநேகமாக நான் Dramatic shift in நிறைய மாற்றங்களை பார்த்தேன். Mount Abu, but also இங்கே இந்த மவுண்ட் ஆபுவும் மற்ற இந்தியா முழுக்கவும் கூட recently that நாங்கள் அண்மையில் என்ன பார்த்தோம், also around Delhi, but also டெல்லியில் வந்தும் சவுத் இந்தியாலையும் வந்து நிறைய மழை பெஞ்சோம். more tedious because of climate change. இந்த காலநிலை மாற்றத்தால் நிறைய வெக்க சூடு, ஆகவே விவசாயிகளுக்கு அது ரொம்ப கஷ்டமாயிருச்சு. One of the biggest exporters of rice உண்மையிலே அரிசி தானியங்களை அநேகமாக முழு உலகத்துக்குமே விநியோகிக்கிற நாடு இந்தியான்னு சொல்லலாம். export of rice. ஆகவே அது வந்து வீழ்ந்து போய்விட்டது அந்த ஏற்றுமதி. Warehouses became empty. ஆகவே அங்கே களஞ்சியங்கள் எல்லாம் வெறுமையாகிவிட்டது. Warehouses are empty, and there was an unprecedented heat wave in ஏனென்றால் அந்த பஞ்சாப்லேயும் ஹரியானாலையும் அந்த வெக்கையின் காரணமாக losses up to 30% அவங்க production. அவங்களுடைய நெல் வளர்ச்சியில் வந்து 30% பாதிக்கப்பட்டது. ஆனால் தென்னிந்தியாவில் வந்து Famous for producing coffee. அவங்க கோப்பி வந்து ரொம்ப விசேஷம். அங்கே It was raining for 6 months. 6 மாதம் தொடர்ந்து மழை பெய்ததால் Fungus அவங்களால வந்து அந்த கோப்பியில் ஃபங்கஸ் பிடிச்சிருச்சு. useless. ஆகவே அது எல்லாம் பிரயோஜனம் இல்லாமலே போய்விட்டது. So in India you can see that the farm இந்தியாவில் வந்து நீங்கள் பார்க்கலாம் அந்த விவசாயிகள் இது. was here in India in Mount Abu also. மவுண்ட் ஆபுலேயும் அந்த பாதிப்பு இருக்குது, அபு ரோட்லேயும் இருக்கின்றது. Is it raining or is it not raining? ஒன்று மழை பெய்யும் இல்லைன்னா பெய்யாமல் இருக்கும். Counting the
ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் இதுகளை எண்ணிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த தடவை வந்து கொஞ்சம் மழை பிந்தி தான் வந்தது. Our quota which we actually need to run the operation here அப்போ எங்களுக்கு வந்து அந்த கோட்டா உண்மையில் வந்து also in Shantivan சாந்தி வண்டையும் கூட. அதனால தான் நாங்கள் இத்தனை பேருன்னு சொல்லி சொன்னோம். very much affected. நாளுக்கு நாள் வாழ்க்கை முறை வந்து ரொம்பவும் கஷ்டமாகி கொண்டு வருகிறது. This causes of course all sorts of social tensions. நிறைய சமுதாய பிரச்சனைகளையும் பதட்டங்களையும் ஏற்படுத்துகிறது. Temperature wise I have உஷ்ணம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சாந்திவனில் it was அங்கே சூழலாக இருக்கு. அங்கே 48 டிகிரி கூடியிருக்கு. there is something called the wet bulb temperature. அப்போ உண்மையில் எங்களோட சரீரம் தாங்கக்கூடிய Humidity நீங்கள் தியானம் செய்யுங்கள். அப்பொழுது வெக்கை வந்து temperature becomes too high, the body cannot transpire any longer, you cannot cool down. இப்போ நீங்கள் வந்து தியானம் பண்ணுறீங்க, அதை கூட செய்கிறீங்க. அதே நேரத்தில் அங்கே உஷ்ணமும் அதிகரித்து கொண்டு வந்தால் உங்களால் அது கூடையாக இருந்தால் அதை தாக்கு பிடிக்கிறது கஷ்டமாக இருக்கும். They suffer a lot. Last year நிறைய பேர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இந்த உஷ்ணத்தால். Europe died because of the heat waves. யூரோப்லேயும் வந்து நிறைய பேர் இந்த வெக்கையினால் Forecast for India, இறந்து போனாங்க. many areas in India in summer இந்தியாவிலையும் பல இடங்களில் wet bulb temperature where people cannot stay outdoors and even வெளியால் அவங்களால இருக்க முடியல, பகலில் வேலை பார்க்க முடியல, under a fan. எங்கேயாவது ஒரு ஃபேனுக்கு கீழே இல்லாட்டி ஏசிக்கு கீழே எங்கேயாவது உள்ளே தான் இருக்கணுங்கிற மாதிரி இருந்துச்சு. And that's happening in some places in some அது சில இடங்களில் நிகழ்ந்து கொண்டு தான் இருக்கு அந்த மாதிரி. Impacting the BKs then. அது உண்மையில் பிரம்மகுமாரர் குமாரிகளை எப்படி தாக்குகின்றது? of course if the climate is very super hot அதாவது காலநிலை வந்து மிகவும் உஷ்ணமாக இருந்தால் operate சரீரம் வந்து எங்களோட ஒத்து போகாது இல்லையா? அந்த நேரம் minimum also to sleep properly. கொஞ்சம் நல்லா தூங்கணும், ஓரளவு தூக்கம், அப்போ தானே நமக்கு எழும்ப முடியும். Patient is back ஆகவே இந்த உஷ்ணம் அதிகரிக்கிற பொழுது அது எல்லாமே பாதிக்கப்படுகிறது. to a new height. It will become very difficult for us to relax. ஆகவே எங்களுக்கு வந்து ஓய்வு எடுக்க முடியாமல் இருக்கும். அப்போ உடம்பு கொஞ்சம் நல்லா இருக்காது. Super yogi and அப்பொழுது நீங்கள் வந்து detached from the body and சரீரத்திலிருந்து முழுக்க விலகி இருந்தால்தான் உங்களால் அப்போ நல்ல சூப்பர் யோகியாக இருக்க முடியும். I'm going to history hall and the நானே ஹிஸ்ட்ரி ஹாலுக்கு போனேன். அங்கே ஃபேனை போட்டிருந்தாங்க. not so comfortable like அப்போ கொசு வந்து சுற்றிக்கிட்டே இருக்கு உங்களை. அப்போ அதெல்லாம் கஷ்டம், ஏன்னா அவ்வளோ உஷ்ணம் பாருங்கள். and I can balance my temperature. So of course we will be affected, everybody of us. நிச்சயமாக நாங்களும் தாக்கப்படுவோம் அவற்றால். Thank you. And staying here in India, I have a question. இந்தியாவில் நீங்கள் இருக்கிறீங்க, ஒரு கேள்வி. Because in COP29 in Dubai, the last climate change conference in Dubai, துபாயில் வைக்க போகிறாங்களாம் காலநிலை மாற்றங்கள். we invite the guests for an interview. ஒரு இன்டர்வியூக்காக அழைச்சிருக்காங்களா? Mrs. Viva Dhawan, the director of TERI. பரதாபன். TERI is the largest environment institution in India. இந்தியாவில் வந்து காலநிலையை பற்றி சொல்கிறாங்க. அவங்கள இன்வைட் பண்ணியிருக்காங்களாம். துபாயில் இவங்க ஒரு இந்த மாதிரி மீட்டிங் வச்சுருக்காங்க. சகோதரி சிவானி அவர்களும் வருகிறார்கள். Said, and I will quote her, sustainability is engraved in the DNA of every Indian. ஒவ்வொரு இந்தியனுடைய டிஎன்ஏ. We have lost our way, but we are coming back. நாங்கள் திரும்பவும் முன்னேறி கொண்டிருக்கின்றோம் என்று சொல்கிறாங்க. ஒவ்வொரு இந்தியனுடைய டிஎன்ஏ அது என்னதுன்னு எனக்கு விளங்கலைன்னு சொல்கிறாங்க. அது உண்மையான விடயம். அதாவது இயற்கையோடு நாங்கள் வச்சுருக்கிற உறவு, அதாவது சூரியனோட, சந்திரனோட, நட்சத்திரங்களோட, இயற்கையோட நாங்கள் வைத்திருக்கிற உறவு. அவர்கள் இதையெல்லாம் வணங்குவார்கள் இல்லையா? சூரிய நமஸ்காரம் செய்வார்கள், நீரை வணங்குவார்கள். ஆகவே அவங்க வந்து உடம்பெல்லாம் அவங்க வந்து சூரியனை தேவனாகவே கருதுகிறார்கள். அது கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆகவே வாழ்க்கையை வந்து சூரிய பகவான் தான் காக்கிறாருன்னு யோசிக்கிறாங்க. So yes, definitely the sun is the Devta
say அது ஒரு தேவதை தான் நிச்சயம். they first to the sun. அதுதான் அவர்கள் முதலில் சூரியனுக்கு நமஸ்தே சொல்கிறார்கள். All the rivers, all the forests, அதே மாதிரி எல்லாமே எல்லா கிராமங்கள் எல்லா இடங்களும் வந்து மிகவும் புனிதமாக அவர்கள் அநேகமான இடங்கள் இங்கே இருக்கின்றது இந்தியாவில். and so sustainability and that ஆகவே அந்த பராமரிப்பு, இயற்கையின் பராமரிப்பு இங்கே கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. waste water, because தண்ணீரை வீணாக்காதீர்கள், அது மிகவும் புனிதமானது. I read literally a couple of hours ago, came in one of my WhatsApp messages and said that my grandfather saw water in the river and my father saw water in the well. I saw water coming out of a tap. அப்போ உண்மையிலே வந்து உங்களுக்கு ஒரு செய்தி வந்துதான். நாங்கள் வந்து ஆற்றுல நீர் எடுத்தோம், அப்புறம் கிணத்திலே நீர் எடுத்தோம், அதன் பிறகு பார்த்தால் குழாயில் நீர் எடுத்தோம். இப்பொழுது இப்போ அந்த காலத்தில் அதெல்லாம் இயற்கையாக அசுத்தப்படாமல் அந்த மாதிரி இருந்த காலம் இருக்கு இல்லையா, ஆற்று நீர் கூட துப்புரவாக இருந்த காலம். ஆனால் இப்போது இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா பூத்தல்களே அடைச்சி வருது தண்ணி. காலகட்டத்தை மரங்கள் எல்லாம் சும்மா வெட்டி போடுறதால இவ்வளவு நஷ்டம் ஏற்படுது, மழை இல்லாமல் போகுது. ஆகவே இந்த தலைமுறைகளுக்கு வந்து அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். ஆகவே இந்தியாவும் கூட அதனுடைய செழிப்பை இழந்து கொண்டு வருகிறது. டாடி ஒரு கதை சொன்னாங்க. உணவு அவங்களோட விவசாயிகள் வந்து அவங்களுடைய இந்த உணவுகள் அவங்க மகள் தயாரித்து வந்து இயற்கை அவங்களுக்கு கொடுத்த பரிசாகவே நினைக்கிறார்கள். முதல் கிடைக்கிறத வந்து பூஜை செய்வாங்க, அதுக்கு பிறகு தான் அவர்கள் மற்றவர்களுக்கு கொடுப்பார்கள். அதை மிருகங்களுக்கு கொடுப்பாங்க, பிறகு தான் குழந்தைகளுக்கு கொடுப்பாங்க, பிறகு வயதானவங்களுக்கு கொடுப்பாங்க. என்ன இருக்கோ நாங்கள் அதை பகிர்ந்தளிக்க வேண்டும். ஆரம்ப காலங்கள் அப்படித்தான் இவர்களுக்கு அர்ப்பணிப்பார்கள், பிறகு குழந்தைகளுக்கு கொடுப்பாங்க, வயசானவங்களுக்கு கொடுப்பாங்க, பிறகுதான் மற்றவங்க எடுப்பாங்க. ஆகவே நாங்கள் அந்த இயற்கையை நாங்கள் தான் மாற்ற வேண்டும். அது எங்களுக்கு பரிசு தான் கொடுக்கின்றது. அந்த தேவர்களுக்கு உணவு படைப்பது எல்லாமே வந்து இயற்கையுடன் சம்பந்தப்பட்டதாகவே இருக்கின்றது எங்களுடைய வாழ்க்கை. நன்றி. துபாயில் அவங்க ஸ்டுடியோவில் கோலோ வந்து மிஸ்ஸஸ் தவன் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு கேள்வி கேட்டாராம் இந்தியாவை பற்றி. அப்போ உண்மையிலேயே ஆன்மீகம் வந்து ரொம்பவும் இருக்கின்ற நாடு இது. A revival of ethics and moral principles can change the current trend. And I remember இப்பொழுது இந்த நவீனமான இது மாதிரி மாற முடியுமா இந்த இந்தியா? இத்தனை நம்பிக்கைகளுடைய கொண்டது நாடு. ஆகவே நீங்கள் இதுக்கு பதில் சொல்லுங்கள். அப்போ உண்மையிலேயே சர்வதேச நாடுகளின் அடிப்படையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டு வருகிறது இந்தியா. 80களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மிகவும் ஏசியாலாம் ரொம்பவும் வருத்தப்பட்ட நாடு மாதிரி தான் இருந்துச்சு. அப்போ உண்மையில் வந்து அதுங்க பாம்புகள் தான் இருக்குது அப்படின்னு நம்ம குழந்தைகள் இந்தியாவை பற்றி அப்படித்தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஆனால் அது நீண்ட காலமாக இந்தியா பயணித்து வந்து கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் ஒரு விதத்தில் பார்த்திங்கன்னா கலாச்சார நம்பிக்கைகள் இருக்கு இங்கே. கலாச்சாரங்கள் நம்பிக்கைகள் இந்துக்களுக்கு அவங்களுக்குன்னு சில அந்த இந்தியாவில் இருக்கிற ஜனத்தொகைக்கு மெல்ல 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 நகர்ந்து கொண்டிருக்கின்றது இந்தியா. பழைய திட்டங்களை எல்லாம் இப்பொழுது நினைத்து கொண்டிருக்கிறார்கள். பழைய நாளை, கடந்த காலங்களை, புராணங்களிலே வந்த திட்டங்களை எல்லாமே வந்து அவங்க இப்போ நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க.
which happened last இப்பொழுது 2020 நீங்கள் பார்க்குற பொழுது இந்தியா was the meeting of all head of governments of எல்லா அரசாங்க தலைவர்களும் சந்தித்தார்கள். ஆகவே இந்த India was the hosting that G20. 2020 இந்தியா ஒரு குடும்பம் ஒரு உலகம், One family, one world, ஒரு one future. ஒரு ஒரு குடும்பம் ஒரு உலகம் ஒரு எதிர்காலம். India, such a message comes to the whole world. And இந்த முழு உலகத்துக்குமான செய்தியாக இந்தியா கொடுக்கின்றது. சில வருஷங்களுக்கு முதல்ல நம்ம கவர்மெண்ட் மோடி அரசாங்கம் அவர் வந்து அந்த யோகா நாளை ரொம்ப இதாக கொண்டு செஞ்சார்கள். திரும்பவும் வந்து அது தன்னுடைய அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு வருகிறது. and you can see this economically, ஆகவே that India becomes a powerhouse இந்தியா வந்து ஒரு சக்தி வீடாகி கொண்டிருக்கிறது. where the large international companies are investing in a big அப்போ பெரிய பெரிய சர்வதேச நாடுகள் எல்லாமே வந்து இந்தியாவில் தான் கம்பெனிஸ் வச்சுருக்கிறாங்க. region in the world where this வேறு உலகத்தில் வேறு எந்த நாடுகளிலும் இப்படி இருக்க முடியாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறையவே அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. because அவன் நிறைய is right smack in the middle. இந்தியா வந்து நடுவில் இருக்குது, சைனாக்கும் ஏசியாவுக்கும் நடுவில் இருக்குது, ஆஸ்திரேலியாவுக்கும் மத்தியில் இருக்குது. ஆகவே அது ரொம்ப மத்தியில் இருக்கிற ஒரு பிரதேசமாக இருக்கிறது. Suddenly becomes important. ஆகவே அது சடுதியாக மிகவும் முக்கியமாகிவிட்டது. நான் ஏன் இப்படியெல்லாம் நிகழ்கிறது என்று யோசித்து பார்த்தேன். ஆகவே பிரம்மகுமாரிகள் 80 வருஷங்களுக்கு மேலே இங்கே தியானம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள், 88 வருஷம். ஆகவே அந்த தூய்மையின் அதிர்வுகள் இங்கே வந்து கொண்டிருக்கிறது. அது மெல்ல 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 முழு இந்தியாவின் மாற்றத்துக்கு ஆளாகி கொண்டு இருக்கிறது. At the end of this process, இந்த ப்ரோசஸ் முடிகிற பொழுது be the country இந்தியா தான் as the place of the next Satyuga, சத்தியுகத்தில் வந்து most ancient மிகவும் பழமையான civilization on this நாகரீகம் நிறைந்த ஒரு நாடாக இந்தியா வெளிப்படும். India as a nation, as the oldest, the most powerful, the most glorious. மிகவும் பழமை வாய்ந்த அதே நேரம் மிகவும் சக்தி வாய்ந்தவர். That question in that context. ஆனால் அந்த தொடர்புகளில் அந்த கேள்வியை கேட்டேன். Scientists, of course, for Indian scientists, இந்தியனில் விஞ்ஞானிகள் connection to the old, அவங்க பழையதோடு வந்து அதை தொடர்புபடுத்த பார்க்குறார்கள். much oriented in their science world and towards அவங்க வந்து விஞ்ஞானத்தில் போய்கிட்டு இருக்காங்க ஐரோப்பிய நாடுகளை நோக்கி. will play the key role. ஆனால் உண்மையிலே பெரிய ஒரு பாகத்தை இந்த இந்தியா நடிக்கப் போகின்றது. Thank you for both of you addressing the legacy of India. இந்தியா பற்றி மிக அழகாக நீங்கள் சொன்னீர்கள் இருவரும். We started the interview by going down the memory lane, and my last question will be: என்னுடைய கடைசி கேள்வி என்னவென்றால், is our most important step the Brahma Kumaris Environment Initiative? பிரம்ம குமாரிஸை பற்றி கேட்கணும், To take, but before that குடும்பம் question, கேட்கணும். I'll ask you, what have your main learning been as personal learning from our 15 years doing focused environment? அதாவது இந்த இயற்கையான இந்த நிகழ்வுகளை 15 வருஷங்களாக செஞ்சுட்டு வாரோம். அப்போ உங்களுடைய சொந்த அபிப்பிராயம் என்னதை பற்றி? Consistent message that's created a very strong bond of friendship with many, many people. அதாவது நிறைய மக்களோட நிறைய இதுகளோட வந்து நல்ல ஒரு நட்பு வட்டாரத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. And those who've stayed have been watching us. அப்போ அதில் இருக்கிறவங்க எல்லாம் எங்களை பார்த்துட்ருக்காங்க. துபாயில் வந்து There are people who had invited us. Well, we would நிறைய பேர் வந்து எங்களுக்கு அழைப்பு விடுத்தார்கள். were what we did, but so many others were invitations from other people to be. பல மக்களும் வந்து இன்னும் அழைப்புகள் விடுத்து கொண்டிருக்கிறார்கள். People would say that we've been மக்கள் சொல்வார்கள், பிரம்மகுமாரிகள் consistent through. மிகவும் தொடர்ச்சியாக இந்த மாதிரியான சேவைகளும் அவர்கள் செய்கின்றார்கள். Somebody said that when we see that the Brahma Kumaris are here again, we feel a sense of safety and protection. பிரம்மகுமாரிகள் எங்கிருக்கிறார்களோ அங்கே ஒரு பாதுகாப்பு உணர்வு வருகின்றது என்று கூறுகிறார்கள். Important thing is your stage. உங்களுடைய ஸ்திதி தான் அதற்கு காரணம். Whatever else you say, they've forgotten. Whatever else. நீங்கள் என்ன சொன்னாலும் அவங்க மறந்துடுவாங்க. ஆனால் உங்களுடைய நீங்கள் இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு கிடைக்கிற அந்த பாதுகாப்பு உணர்வுகள், உங்களுடைய ஸ்திதி, அந்த இதுகளை வந்து அவங்களால மறக்க முடியாது. The consistency of a message, advertisers know that.
repeat the same message again and again. திரும்ப திரும்ப நம்ம அந்த ஒரே செய்தியை கொடுக்கின்றோம். பாபா இதனை செய்கின்றார். Same words, but certainly it's been a very consistent message through. அப்படின்னு And your personal learning? நீங்கள் தனிப்பட்ட முறையில் என்ன படிச்சீங்க? Yeah, because that's what has created that bond of friendship. அது ஒரு நல்ல நட்பு வட்டாரத்தை உருவாக்கி தனிப்பட்ட முறையில் அவங்க சொல்கிறாங்க. For me, the climate இந்த காலநிலை ஒன்று கூடல்கள் வைக்கிறாங்க. நாங்கள் அதுக்கு போய் அதில் பங்கு வைத்திருக்கின்றேன். I understand that things take time. ஆகவே சில விஷயங்கள் நடக்க காலம் எடுக்கும். நான் பொறுமையை கற்றுக்கொண்டேன். Learn to be steady. நான் ஸ்டெடியாக இருக்க ஸ்திரமாக இருக்க கற்றுக்கொண்டேன். And keep points in my brain. என்னுடைய மூளையில் வந்து நிறைய கருத்துக்களை எல்லாம் வச்சுக்கொள்ளுவேன். நல்லா புரிஞ்சு கொண்டேன். நல்ல ஆன்மீக தொடர்புகளையும் ஏற்படுத்தி கொண்டேன். Over the years, வருஷங்களாக that it is very நான் எதை அவதானித்தேன் என்றால், to have a smile on the face. எப்பொழுதும் முகத்தில் ஒரு புன்னகை இருக்க வேண்டும், மக்களின் இதயத்தை தொட வேண்டும். ஆகவே இந்த காலநிலை ஒன்று கூடல்களுக்கு நான் செல்கின்ற பொழுது நான் கிட்டத்தட்ட 200 விஷயங்கள் கூட அங்கே நடந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே உங்கள் முகங்களில் புன்னகையும் மற்றவங்களுடைய இதயத்தை தொடக்கூடியதாக இருக்க வேண்டும். எல்லா இடங்கள்லையும் ஸ்க்ரீன் போட்டிருப்பாங்க, அங்கே செய்திகள் போட்டிருப்பாங்க, ஸ்லோகன்கள் போட்டிருப்பாங்க. எல்லாரும் வந்து காசை பற்றி, தொழில்நுட்பத்தை பற்றி அப்படி பலவிதமாக பேசுவார்கள். வைக்கர்த்தனமான செயற்கையான விஷயங்களை பற்றி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஆகவே உண்மையிலே வந்து இந்த செயற்கையான விவேகமானது நிறைய நஷ்டத்தை தான் ஏற்படுத்தும். சத்தியுகம். மற்றவங்க சொல்கிறாங்க, அதாவது நீங்கள் வந்து நிறைய சக்தியை வந்து வீணாக்கக்கூடாது, அதை வந்து நாங்கள் ஏதாவது இதில் பாவிக்க வேண்டும். நான் என்னத்தை உணர்ந்தேன் என்றால், அப்போ நிறைய வந்து எங்களுக்கு செய்திகள் வந்து கிடைக்கின்றது. நாங்கள் எப்படி அன்பான இதயத்துடன் அந்த மக்களுடன் நாங்கள் கலந்து செய்வது. ஆகவே உண்மையிலேயே அமைதியை அனுபவம் செய்வதற்கு ஒரு இடைவெளியாக நாங்கள் உணர்கின்றோம். அவர்கள் வந்து உணர்கின்றார்கள் ஏதோ உண்மை நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் யாரையாவது சந்தித்தால் அவங்களுக்கு வந்து ஒரு திட்டத்தை கொடுக்கலாம் அல்லது ஒரு பரிசோதனை கொடுக்கலாம். அவங்க இந்த காலநிலை ஒன்று கூடலின் கடைசியிலே அவர்கள் அதனை நினைவு செய்வார்கள், அவங்கள ஒரு பிகே சந்தித்தது. ஆகவே நீங்கள் வந்து வெளிச்ச வீடாகவும் சக்தி வீடாகவும் இருக்கணும், புன்னகை கலந்த முகத்துடன். Looking ahead then and maybe leaving the conference setting a bit, what is it that our environment initiative need to focus on looking ahead? இப்பொழுது எங்களுக்கு இந்த சூழ்நிலை வந்து நாங்கள் இதில் வந்து கவனம் செலுத்த வேண்டும், குடும்பங்கள் இதில் கவனம் செலுத்த வேண்டும். பிளாஸ்டிக் பாவிக்கிறத இங்கிலாண்டில் ஒரு லா வந்திருக்கு, பிளாஸ்டிக் பாவிக்க முடியாது. இந்த பிராமண குடும்பத்திலும் கூட பிளாஸ்டிக் பாவிக்கிறத விடுத்துட்டு டோலி எல்லாம் நீங்கள் பாவிக்கிறதுக்கு என்னுடைய நம்பிக்கை என்னன்னு கேட்டால், பிளாஸ்டிக்லேருந்து விலகி போகணும்னு மக்கள் நினைக்கிறார்கள். ஆகவே பிரம்மகுமாரி அழகிய நாங்களும் அதனை செய்யலாம். நாங்கள் அணையம் அந்த டோலி போடுறதுக்கெல்லாம் பிளாஸ்டிக் பேக் தானே போடுவோம். இன்னொரு விஷயம், பால்கனிலேயோ வீட்டிலேயோ ஒரு சின்ன போச்சு வச்சு, சில இடங்களில் வந்து இந்த கண்டிஷன் அந்த மாதிரி இல்லை. அந்த 3 விளைச்சலும் சில இடங்களில் இருக்குது.
ஒரு குடும்பத்தை பார்க்குற அளவுக்கு நீங்கள் ஏதாவது பூச்சிகள்லையாவது நாட்டி வைக்கிறது ரொம்ப நல்லது. நீங்கள் எதையாவது நாட்ட வேண்டும் இல்லையா? ஏதாவது மருந்து வகையாக இருக்கலாம், மரக்கறியாக இருக்கலாம், என்னமாவது அது ரொம்ப நல்லது. இந்த 2 விஷயம் சொன்னாங்க ஜெயந்திபேன். பிளாஸ்டிக்லேருந்து விலகிருங்க, எதையாவது பயிர் செய்யுங்க வீடுகளில், பொட்டில் வச்சாவது. அப்போ மாறுகள் மிருகங்கள் எல்லாம் மறைஞ்சு போகுது, மரங்கள் காஞ்சு போகுது. இது எல்லாத்துக்குமே ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. அதே மாதிரி இந்த பூமி அதிர்வுகளும் கூட இதனுடன் சம்பந்தப்பட்டதாகத்தான் இருக்கின்றது. ஆகவே இது மாபெரும் நஷ்டங்களாக வரப்போகின்றது. ஆகவே பிராமணர்கள் என்ன செய்ய வேண்டும்? நல்ல விஷயங்களை, நல்ல செயல்களைத்தான் செய்ய வேண்டும். நாங்கள் சில மரங்களை நாட்டலாம். அப்போ உண்மையில் வந்து பச்சை பசுமை இதுக்கு ஏதாவது கொஞ்சம் காசு செலவழிக்கலாம். நீங்கள் நல்ல விஷயங்களை செய்யலாம். www.brahmakumaris எங்களோட வெப்சைட் ஒன்று இருக்குது. அதில் வந்து நீங்கள் போய் பார்க்கலாம். நிறைய இன்டர்வியூகள், பட்டறைகள், அப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது பசுமை பற்றி. அப்புறம் அது மாதிரி பயோகேஸ் இருக்குது, அதை தயார் செய்கிறாங்க. முழு இந்தியாலையும் வந்து அது. ஆகவே இன்னொரு பக்கம் வந்து எங்களுடைய ஆன்மீக தாரணையை வந்து நாங்கள் முயற்சிகளையும் இன்னும் அதிகரிக்க வேண்டிய நிலையில் இருக்கின்றோம். பாபா எங்களுடைய எதிர்பார்க்கும் விஷயங்களை ஆத்ம உணர்வுக்கு வர வேண்டும். ஆகவே எல்லாவற்றையும் மாற்றுவதற்கு நாங்கள் ஆத்ம உணர்வுக்கு வர வேண்டும். இதுதான் காலத்தின் அழைப்பு. ஆகவே நாங்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவர்களாக வேண்டும். ஆகவே எங்களை எந்த வித இருளும் தொட்டுவிட முடியாது. நிச்சயமாக நாங்கள் எங்களை வெளிப்படுத்தி பாபாவையும் வெளிப்படுத்துவோம். இந்த உலகத்துக்கு வந்து சுகப்படுத்துகின்ற சக்தியை நாங்கள் கொடுப்போம். எல்லா அணுவிலும் கூட அந்த சக்தி இருக்கு. அங்கே தூய்மையற்ற தன்மை இருக்கிறது, அதனை நாங்கள் தூய்மையாக்கும் ஒவ்வொரு அணுவிலும் கூட. ஆகவே உங்களுடைய மனோ ரீதியாக நீங்கள் சக்தி வாய்ந்தவர்களாக வர வேண்டும். ஆகவே புதிய சத்திய யுகத்துக்கு நீங்கள் இந்த புதிய உலகத்தின் பால் உங்கள் அவதானத்தை செலுத்துங்கள். இங்கே இதெல்லாம் நிகழுதோ நீங்கள் மிகவும் பிரகாசமானவர்களாகவும் மிகவும் தூண்டுதல் கொண்டவர்களாகவும் ஆகுவீர்கள். காலம் எங்களை அழைக்கின்றது.
So thank you very much, and that was a good kick-off into traffic control. And Golo mentioned the website, and I brought some leaflets இப்போ here. உண்மையிலே வந்து வெப்சைட்டை பற்றி கோலோ சொன்னார். உங்களுக்கு விருப்பம்னா இதை பற்றி நீங்கள் வந்து இந்த லீஃப்லெட் எனக்கிட்ட இருக்குது, விருப்பம்னா வந்து எடுக்கலாம். உங்களுடைய இமெயிலை வந்து நீங்கள் என்னைக்கு சந்தித்தால் கொடுங்கள். டாடி ஜானகி பாட்டில் 6:30 மணிலேருந்து 7:30 மணி வரைக்கும் ஒரு அமைதி ஊர்வலம் இருக்கின்றது. நீங்கள் எங்களுடைய ஸ்திதியை பற்றி பேசுனீங்க. நீங்கள் ஏதாவது கடைசியாக சொல்ல விரும்புகின்றீர்களா சகோதரி ஜெயந்தி அவர்களே? உங்களுக்கு எல்லாம் வந்து டோலியும் பிளஸ்ஸிங்கும் சிஸ்டர் ஜெயந்திக்கிட்ட இருந்து கிடைக்கும். ஓம் சாந்தி. அப்போ உண்மையில் வந்து கோலா மிக அழகான சொன்னார், எப்படி நாங்கள் ஆன்மீகமாக தயாராவது என்று கூறினார். நான் அதற்கு ஒரே ஒரு வார்த்தையை நான் சேர்த்துக்கொள்கிறேன். நீங்கள் வந்து ஏதாவது பிள்ளையாக போனால் அதில் வந்து குழப்பம் அடையாமல் நீங்கள் பாபா விளங்கப்படுத்தின மாதிரி எப்பொழுதும் எல்லாவற்றுக்கும் நீங்கள் ஆக்கப்பூர்வமாகவும் அதற்கு அப்பாலும் செல்ல பழகுங்கள். அந்த விஷயங்கள் எல்லாம் நிகழத்தான் போகின்றது. நான் அதற்கெல்லாம் அப்பால் இருக்க பழகிக்கொள்ள வேண்டும். இதில் நீங்கள் வந்து அதிர்ச்சி அடைய எதுவுமே இல்லை. எங்களுடைய ஸ்திதியை தான் நாங்கள் நல்ல நிலைக்கு கொண்டு வர வேண்டும். நான் எனக்கும் உதவி செய்யலாம், அதே நேரம் மற்றவர்களுக்கும் உதவி செய்யக்கூடியதாக இருக்கும். என்னை சூழ இருக்கிறவங்களுக்கும் நம்ம உதவி செய்யலாம், இயற்கைக்கும். உங்கள் இருவருக்கும் நன்றி. கைத்தட்டும். இங்கே அமர்ந்திருப்பது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு உங்கள்கிட்ட கேள்வி கேட்க நீங்களும் ரொம்ப அவதானமாக இதில் ஈடுபட்டீங்க. உங்களுக்கு வந்து டூலியும் பிளஸ்ஸிங்கும் கிடைக்கும்.
recognize the truth? Do you feel the love that's falling from my eyes? Take just a minute, come and rest here by my side. Let me tell